ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் அபிராமி அந்தாதி 73வது பாடல் பற்றி பார்க்கலாம். இந்த பாடல் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னு ஏங்கிட்டுருக்கீங்கன்னா, நான் சொல்ல போகிற இந்த 73வது பாடலை தினமும் சொல்லிகிட்டே வாங்க. அதோட நிறைய டைம் நீங்கள் ஐவிஎஃப் பண்ணியும் கன்சீவ் ஆகலைன்னு கவலைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தாமம் கடம்பு படைப்பஞ்சபாணம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்களே. இப்போ இந்த பாட்டோட பொருள் பார்த்துடலாம். தாமம் கடம்பு அப்படின்னா என்ன? அம்மன் கழுத்தில் அணியப்படும் தாமம், அழகான மாலை. அந்த மாலை கடம்பு பூவால் ஆனது. அடுத்து படை பஞ்சபானம், பஞ்சபானங்களை படையாய் வைத்திருக்கிறாள். 5 வகையான மலர்களை படையாய் வைத்திருக்கிறாள் அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்கிறார். தனுக்கரும்பு, அம்மன் கையில் இருக்கிற வில் கரும்பால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது அப்படின்னா நடுநிசி, அதாவது நள்ளிரவு நேரத்தில் பைரவரே அபிராமி அம்மனை போற்றும் நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பைரவரே போற்றும் நேரத்தில் எனக்காக எமக்கென்று வைத்த சேமம் திருவடி, அதாவது எனக்காக நல்லது செய்ய வந்த திருவடி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ செங்கைகள் 4 அம்மனோட 4 கைகளை குறிக்குது. ஒளி செம்மை, அம்மனோட உடல் ஒளி நிறம் எல்லாம் ரொம்பவும் சுத்தமான செம்மையான ஒளியாக இருக்குது. அம்மை நாமம் திரிபுரை அப்படின்னா அம்மனோட பெயர் திரிபுரை. 3 நிலைகளை, அதாவது பூமி, ஸ்வர்க்கம், பாதாளம், 3 நிலைகளை கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஒன்றோடு 2 நயனங்களே, அம்மனோட 3 கண், ஞான கண்ணோட 3 கண்களை குறிக்கிறது. இவ்வளோ அழகு வாய்ந்த அபிராமி தாயி எனக்காக காட்சி அளிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு அபிராமி பட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இந்த பாட்டில். இந்த பாடலை நீங்கள் தினமும் சொல்லிகிட்டே வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இறை அருளை தேடி சர்வேஷ் மாம்ஸ் சேனல். தேங்க்யூ.